எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சேலம் வருகிறார். அந்த சேலத்தில் ஒரு மாபெரும் மகாநாடு நடக்க இருக்கிறது. அதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருக்கிறார். அந்த குழுவில் பாமக, தேமுதிக மற்ற கட்சிகள் எல்லாம் சேரும். ஜெகவீரப்பான் போன்றவர்கள் எல்லாம் சேருவார்கள். தேவேந்திர குல வேளாளர் கட்சிகளும் சேருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமித்ஷா தன்னுடைய லீலைகளை காண்பிக்க ஆரம்பிப்பார். தமிழகத்தை பொறுத்த மட்டில் அமித்ஷாவினுடைய அணுகுமுறையைத்தான் நரேந்திர மோடி பின்பற்றுவார். மதுரையில பார்த்துட்டே இருங்கோ, இந்த வாட்டி சு வெங்கடேசனுக்கு இருக்கக்கூடிய 6 தொகுதிகளில் அதிமுக வர இருக்கிறது. ஆக மொத்தம் சு வெங்கடேசன் சொல்வதை மெட்ரோ விஷயத்தை பற்றி முதலமைச்சரும் ட்வீட் செய்து விட்டார். ஆனால் மத்திய அரசாங்கத்திற்கு சாட்டையடி பதில் கொடுத்தார்கள். இந்த மாச கடைசியில் 26 தேதி அமித்ஷா அவர்கள் சென்னை செல்ல இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் எந்த ஒரு பேப்பர்ஸ் தான் கொடுத்தார். அவர் அந்த பேப்பர்ஸ் என்ன கொடுத்தாங்கிறது நாளைக்கு நிருபர் கூட்டம் வச்சு எடப்பாடி பழனிசாமி சொல்ல இருக்கிறார். தென்காசி ஜெயபாலன் அவர் பிரதமர் வந்திருக்க இந்த நேரத்துல பிரதமரை தீர்த்து கட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு பேச்சு பேசியிருக்காரு. இது ஒரு கொலை வெறி முயற்சி மாதிரி. இதை பத்தி என்ன பேசுறாங்க? இது ஒரு கடுமையான வாக்கியம் இல்லையா? திமுக மீது அது மாபெரும் தயக்கத்தை தான் கொடுக்கும். மு.க. ஸ்டாலினுக்கு எல்லாரும் கேட்கிறாரு, திராணி இருக்கான்னு அவங்க ஆளையே பேச விடுறாரா? அவரு உங்கள் வாக்குகளை பறிப்பதற்கு துடிக்கிறான் மோடி. அவன் இன்னொரு இளவரசன். அவனை தீர்த்து கட்டினால் தான் தமிழ்நாடு நன்றாக இருக்கும். தீர்த்து கட்டினால் தான் தமிழ்நாடு நன்றாக இருக்கும். தீர்த்து கட்டினால் தான் தமிழ்நாடு நன்றாக இருக்கும். இந்தியாவிற்கும் பங்களாதேஷுக்கும் சில கூட்டு ஒப்பந்தம் இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இந்தியாவிலிருந்து ஷேக் ஹசீனாவை அயல் நாட்டுக்கு எடுத்துக்கொண்டு போனாலும் போக முடியும். மல்லை சத்யா விட்டு பேச வச்சிருக்காரு. வைகோக்கு 250 கோடி ரூபாய் இருக்கு. ஆமா, அதை பத்தி கேள்வி கேட்க. அது என்னதுங்க? அது வைகோ முதுகுல குத்துறாங்களா சார் திமுக? வணக்கம் சிவா 1440 நேயர்களே. கடந்த வாரம் எங்களது உரையாடலுக்கு நீங்கள் கொடுத்த பெரிய வரவேற்பு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. பார்வையாளர்களே, நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் அன்போட. வணக்கம் சார். நமஸ்காரம் சார். இன்னைக்கு பிரதமர் தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல அவர் பேசின அதுக்கு பின்னாடி நடந்த அரசியல் நிகழ்ச்சிகள்லாம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை பத்தி இன்னைக்கு நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இறை வணக்கத்தோட ஸ்டார்ட் பண்ணுங்க சார். சிவா 1440 நேயர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் என்றாலே முருகப்பெருமான், தமிழ் என்றாலே கந்த சஷ்டி கவச்சம். கந்த சஷ்டி கவச்சம் என்ற உயர் வகை தமிழ் வேதத்தை படிப்போருக்கும், பாடுவோருக்கும், கேட்போருக்கும், சிந்திப்போருக்கும் துன்பத்தை எந்நாளும் அடைவதே இல்லை. இந்த முருகப்பெருமானின் மீது ஆணை என்கிறார் பாலதேவராய சுவாமிகள். அதில் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்தால், கந்த சஷ்டி ஒரு முறை பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு சென்றார் தேவராய சுவாமிகள். மலையை சுற்றி உடல் நோயால் பீடிக்கப்பட்டவர்கள், மன நோயால் வருந்துபவர்களுக்கெல்லாம் பிரசன்னமாகி அவர் செய்த ஒரு பாடல் தான் கந்த சஷ்டி கவச்சம். கதிர்மாகர், இலங்கையில் உள்ள கதிர்காமர் என்ற கோவிலில் இருக்கக்கூடிய முதுகனை நினைத்து கொண்டு கம்ப ராமாயணத்தில் முதல் வரிகளாக இருக்கக்கூடிய உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவதலைவர் அன்னவர்க்கே எமது சரண் நாங்களே என்று கம்பன் போற்றிய அந்த ஆண்டவனை நினைவு கூர்ந்து பல நாயன்மான்கள், பல ஆழ்வார்கள், பல வேதம் ஓதுபவர்கள், திருப்புகழ் ஓதுவர்கள், தர்மபுர ஆதீனங்கள் அனைவரையும் மனதில் கொண்டு, கிராம தேவதைகளை மனதில் கொண்டு இறை வணக்கத்தை செலுவித்து சிவகுமாரனுடைய சிவா 1440 வாழ்க வளர்க என்று சொல்லி இன்று நாம் பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் என்பது மிக 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 துல்லியமானது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று 19ஆம் தேதி புதன்கிழமை மாலை 3 மணிக்கு ஒரு சூழலை வைத்தார். பீகார் காற்று சென்னை தமிழகத்தில் அடிக்கிறது என்று. जब मैं यहाँ मंच में आया तो मैं देख रहा था काफी किसान भाई बहन वो अपना गमछा घुमा रहे थे, तो मुझे लग रहा था कि बिहार की हवा मेरे आने से पहले पहुंच गई है. நான் இங்கே மேடையிலே வந்தபோது பல விவசாய வேளாண் குடிமக்கள் தங்களுடைய மேல் துண்டை அவர்கள் சுழற்றி கொண்டிருந்தார்கள்.
பீகாருடைய காற்று இங்கேயும் வீசுகிறதோ என்று என் மனம் அவாவியது. அதற்கு இயல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏப்ரல் 2026 திமுக என்ற கட்சி ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் என்பதற்கு அடையாளம் தான் நரேந்திர மோடியுடைய இந்த சூளுரை. தாங்கள் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லுவேன். இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில மாதங்களுக்கு பிறகு இப்ப பிரதமரை வந்து இன்னைக்கு சந்திச்சிருக்காரு. அதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு நமக்கு கேள்விப்படுறோம். பர்ட்டிகுலரா திமுக அமைச்சர்கள் மேல இருக்கிற ஒரு சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் பத்தி அவர் வந்து பேசினதாக ஒரு தகவல் வருது. அதே சமயத்துல அங்க வந்து ஜி.கே. வாசனிய சந்தித்திருக்காரு. அப்போ வந்து கூட்டணிக்கான விஷயங்களாவும் பேசப்பட்டதா தகவல் வருது. அதாவது அடிஷனலா இந்த கூட்டணிக்கு வந்து எதிர்கருத்து இருக்கிறவங்கள கூட கொண்டு வரலாம் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாம இப்ப டிடிவி தினகரனை பத்தி கேள்விப்பட்ட போது நாங்க அவரை எதிர்க்கல. அவர் தான் வந்து எங்கள எதிர்த்து பேசுறார் அப்படின்னு எடப்பாடி சொன்னதாகவும், திருப்பியும் டிடிவி தினகரனோட கூட பேச்சுவார்த்தை நடத்தி அவரை உள்ள கொண்டு வரலாம் இது அப்படிங்கிற எதுவாக இருந்தாலும் சிவகுமார், அமித்ஷாவினுடைய அணுகுமுறையைத்தான் நரேந்திர மோடி பின்பற்றுவார். அமித்ஷா இதுவரைக்கும் ஒரு முடிவு எடுக்கவில்லை. 20ஆம் தேதி வியாழக்கிழமை பீகாரில் பதவியேற்ற பிறகு, நிதிஷ்குமாருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த பிறகு அமித்ஷா தன்னுடைய லீலைகளை காண்பிக்க ஆரம்பிப்பார். தமிழகத்தை பொறுத்த மட்டில் கண்டிப்பாக அமித்ஷா கடந்த 4 மாதங்களாக சொல்லி வந்திருந்த அந்த கதை உக்காடுக்கே பேங்துங்கா என்று கோபத்துடன் சொன்னாரே, வேரோடு புடுங்கி எறிவேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை என்பதை அதை நிலைநாட்டி காண்பிப்பார். திராவிட முன்னேற்ற கழகம் பிரதிதினம் புது புது கதைகளை சுருட்டி விடுகிறார்கள், புழுகு மூட்டைகளை அவுத்து விடுகிறார்கள். இன்று கோவை மதுரை மெட்ரோவை பற்றி சொல்லி இருக்கிறார். பிரதமர் வருவதற்கு ஒரு நாள் முன்னதாக அந்த மதுரை எம்பி சு வெங்கடேசன், சிபிஎம் எம்பி, கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட், அவர் வந்து பேரை பெருமாளாக்குவார், பெருசா பூதமாக பண்ணுவார். அவர் வந்து ஒரு பெரிய நியூஸ் சென்சேஷனலிஸ்ட் பண்றவர். பத்திரிகாரனா இருந்து கூட எம்பி ஆயிட்டார் எப்படியோ தெரியல. இந்த வாட்டி அவர் தோத்து போயிடும். ஏன்னா இந்த வாட்டி அவர் ஜெயிக்கிறது கஷ்டம். மதுரையில பார்த்துட்டே இருங்கோ, இந்த வாட்டி சு வெங்கடேசனுக்கு இருக்கக்கூடிய 6 தொகுதிகளில் அதிமுக வர இருக்கிறது. ஆக மொத்தம் சு வெங்கடேசன் சொல்வதை மெட்ரோ விஷயத்தை பற்றி முதலமைச்சரும் ட்வீட் செய்து விட்டார். ஆனால் மத்திய அரசாங்கத்திற்கு சாட்டையடி பதில் கொடுத்தார்கள் தமிழிசை சவுந்தரராஜனும் பலரும். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கதி கலங்கி இருப்பதைத்தான் பார்க்க முடிகிறது. சிவா, சரி சார். இப்போ வந்து திமுகவுக்கு எதிராக வந்து ஒரு போராட்டங்கள்ல வந்து இன்னும் வந்து என்டிஏ வந்து ஒரு குழுவா நடத்தல அப்படின்னும், அதை பத்தி வந்து ஆலோசனை போறதாகவும் நமக்கு வந்து ஒரு தகவலும் வருது. அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? குழு அமைப்பார்கள். இப்ப வந்து இன்னும் டிசம்பர் மாசம் முழுக்க இருக்கு, ஜனவரி மாசம் முழுக்க இருக்கு. தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறப்பதற்குள்ளேயே கண்டிப்பாக பல சூழ்நிலைகள் உருவாகும். இந்த மாச கடைசியில் 26 தேதி அமித்ஷா அவர்கள் சென்னை செல்ல இருக்கிறார். அப்பொழுது பெரிய எல்லாத்த விட ஜனவரி 22ஆம் தேதி கோயம்புத்தூர்ல திருப்பியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வாட்டி சேலத்துல வச்சுக்கலாமா கோயம்புத்தூர்ல வச்சுக்கலாமான்னு பாக்குறேன். அப்பதான் நரேந்திர மோடிக்கு 234 தொகுதிகளில் பிரயாணம் செய்த சுற்றுப்பயணம் செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சேலம் வருகிறார். அந்த சேலத்தில் ஒரு மாபெரும் மகாநாடு நடக்க இருக்கிறது. அதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருக்கிறார், யோகி ஆதித்யநாத் கலந்து கொள்ள இருக்கிறார். அந்த குழுவில் பாமக, தேமுதிக, மற்ற கட்சிகள் எல்லாம் சேரும், ஜெகவீரபாண்டி போன்றவர்கள் எல்லாம் சேருவார்கள், தேவேந்திர குல வேளாளர் கட்சிகளும் சேருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக இது ஒரு பெரிய கூட்டணியாகத்தான் இருக்கும். இதில் ஒரு பெரிய மாற்றம் என்ன என்று கேட்டால், திமுக அன்வீல்டியா போயிட்டு இருக்குதுங்க தான் எதிர்க்கிறாங்க. ஒண்ணு, நீங்க ஆரம்பத்துல கேட்டீங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் எந்த ஒரு பேப்பர்ஸ் தான் கொடுத்தாரு. அவர் அந்த பேப்பர்ஸ் என்ன கொடுத்தாங்கிறது நாளைக்கு நிருபர் கூட்டம் வச்சு எடப்பாடி பழனிசாமி சொல்ல இருக்கிறார். தாங்கள் கூறியது மாதிரி சில முக்கிய புள்ளிகள் பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு எப்படி லாலு பிரசாத் யாதவ் குடும்பம் சிதறி 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 போய்விட்டதோ அது மாதிரியான சூழ்நிலைகள் 2026 தேர்தலுக்கு பிறகு திமுகவிற்கு வரக்கூடாது என்பதைத்தான் நான் பிரார்த்திக்கிறேன். ஆனால் வந்ததுன்னா தமிழகத்தில் யார் அந்த ரோஹிணி ஆச்சாரியா, அது எந்த பெண்மணியாக இருக்கும், அவர் எந்த அண்ணனை எடுத்து சண்டை போடுவார்கள்? ஆக மொத்தம் தமிழகத்தில் ஒரு மாபெரும் கலைவரம் நடக்க இருக்கிறது. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி சுட்டு காண்பிக்கிறார். 13 அமைச்சர்கள் மீது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வேலை செய்து கொண்டு வருகிறது. 8 எம்பிக்கள் மீது இருக்கிறது. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். ஏன் எல்லாத்தையும்
தலகாணி கீழே போட்டு உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு. சுப்ரீம் கோர்ட் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்ச மாதிரி இடிக்கு வந்து பர்மிஷன் கொடுக்காட்டா கூட மீதி கேசஸ்லாம் இருக்குது. ஏன் அது குறைஞ்சிட்டு போகுது? கரூர் கேஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போகுது. ஆனா இன்னும் அந்த அஜய் ரஸ்தோகி வந்து தமிழ்நாட்டுக்கு போகல. 11ஆம் தேதி போறேன்னு சொன்னா போகல. அதுல திமுக செய்கிறதா? எஸ்ஐஆருக்கு ஃபாரம் கொடுத்தாங்கன்னா 94% ஃபாரம் கொடுத்துட்டேங்கிறாங்க. கலெக்ட் பண்றது யாரு? சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் நிலையில இருக்கு. திமுக காரங்க அந்த பாரத்தை வாங்கி கீழ்ச்சி போடுறாங்க. ஏடிஎம்கே இருக்கிற பூத் இடத்துல எல்லாம் போய் திமுக அதை கீழ்ச்சி போடுறாங்க. பொதுமக்கள் அவதிப்படுகிறார்கள். திமுக வேண்டுமென்று மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போட வேண்டும், எலெக்ஷன் கமிஷன் மீது பழி போட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். காரணம் திமுக இருக்கிற கள்ள ஓட்டுகள் வெளியே வந்துவிடும். சிவகுமார், 2019, 2021 அசம்பிளி, 2023 நகராட்சி தேர்தல், 2024 லோக்சபா தேர்தல் எல்லாத்தையும் 100% வாங்கியிருக்காங்களே. இவங்க ஓட்டு சோடி பண்ணாங்களா சிவகுமார்? இவங்க ஓட்டு சோடி பண்ணாங்களா? ஏன் பயப்படுறாங்க? எஸ்ஐஆர் பண்ண வேண்டியது தானே. அந்த சட்ட நிபுணர் இளங்கோ சொல்றாரு, எங்களுக்கு எல்லாம் பயம் கிடையாது. பின்னே சுப்ரீம் கோர்ட் போறீங்க. சோ இதெல்லாம் வச்சுன்னு பாத்தீங்கன்னா திமுக கண்டிப்பாக ஒரு கலகலத்து இருக்கிறது. 2 ரீசன்ஸ் வந்து விஜய் வந்து அமைக்கி நிறுத்திட்டு வச்சா அவங்க புஸ்தன் வந்தாருன்னா பயப்படுவாங்க. இப்ப விஜய் வந்து கொஞ்சம் பேக் அடிக்கிறார், பின் வாங்குறாரு பாயறதுக்கு. பாஞ்சாருன்னா என்ன ஆகும்? தமிழ்நாடு கலைவரை ஆகும். பார்த்துட்டே இதுதான் ஒரு நிலைமை வர இருக்கிறது. சிவகுமார், நீங்க சொன்ன மாதிரியே வந்து 2 நாள் முன்னாடி ஒரு தேமுதிக பூத் கமிட்டி மீட்டிங்ல கலந்துக்க வந்திருந்த அந்த பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை வந்து எடப்பாடியின் தூதுவராக உதயகுமார் சந்திச்சதா ஒரு தகவல் பரவிச்சு. அதுல வந்து நீங்க சீக்கிரமா உங்க முடிவை அறிவிக்கணும்னு அவர் கேட்ட மாதிரி இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேலம் மாநாட்டுல வந்து அவங்க கலந்துக்க வாய்ப்பு இருக்கிறதா சொன்னீங்க. நம்ம பார்ப்போம் அதோட முடிவு எப்படி போகுதுன்னு. சரி, இப்ப இன்னொரு கேள்வியும் நான் உங்கள்கிட்ட கேட்க நினைக்கிறேன் சார். இப்போ வந்து திமுகவோட ஒரு நிர்வாகி தென்காசி ஜெயபாலன் அவர் வந்து பிரதமர் வந்திருக்க இந்த நேரத்துல வந்து பிரதமரை தீர்த்து கட்ட வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு பேச்சு பேசியிருக்காரு. இது வந்து ஒரு கொலை வெறி முயற்சி மாதிரி. இது என்ன, இத பத்தி என்ன பேசுறாங்க? இது ஒரு கடுமையான வாக்கியம் இல்லையா? உங்கள் வாக்குகளை பறிப்பதற்கு துடிக்கிறான் மோடி. அவன் ஒரு இன்னொரு நரகாசுரன். அவனை தீர்த்து கட்டினால்தான் தமிழ்நாடு நன்றாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் திமுக மீது அது மாபெரும் தயக்கத்தை தான் கொடுக்கும். மு.க. ஸ்டாலினுக்கு எல்லாரையும் கேட்கிறாரு, திராணி இருக்கான்னு அவங்க ஆளையே பேச விடுறாரு. அவரு பிரைம் மினிஸ்டர் பேச்சு பொருளாக்குவார். அதையும் தவிர மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் ஏன் வாயை மடைத்திருக்கிறார்கள்? இன்று அமித் மாலவியா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த ஜெயபாலனுடைய வச்சுட்டு. அந்த அமித் மாலவியா ட்வீட்டை பார்த்தீங்கன்னா பிஜேபி இஸ் கோயிங் டு டேக் எ ஸ்ட்ராங் ஆக்ஷன் நினைக்கிறேன் நான். இருந்தாலும் தமிழக போலீஸ் காவலர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் எஸ்பிஜி தலைவரிடமிருந்து தொலைபேசி சென்றது இன்று தமிழக போலீஸ் காவல்துறைக்கு. பிரதமரை பற்றி யாராவது இந்த மாதிரி பேசினார்களே ஆனால் பிரதமருக்கு கொலை செய்ய முயற்சி தமிழகத்தில் இருக்குமேனால் 2வது பிரதமர் தமிழகத்தில் கொலை செய்யப்பட்டால் ராஜீவ் காந்திக்கு அடுத்தது அது தமிழகத்திற்கு வேண்டுமென்றே ஒரு பெரிய அவமானமாகும். எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் இருக்கும் பொழுது ஏன் பிரதமராக வரக்கூடியவரோ, ஏன் இந்திரா காந்தி மீது செருப்பு வீசியர்களார்களே மதுரையில் கடந்த 40-30 ஆண்டுகளுக்கு முன்னதாக, ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன வேண்டுமென்று தனி நாடு கேட்கிறதா? இந்துக்களுக்கு விரோதியான கட்சியா என்றெல்லாம் பேச்சு எழும்பும். அதையெல்லாம் பிரதமர் தேர்தல் பொழுது சுட்டி காண்பிப்பார். பீகாரில் பிரதமருடைய தாயாரை பற்றி பேசிதான் லாலு பிரசாத் யாதவும் காங்கிரசும் வழிச்சுன்னு போச்சு, மொட்டை அடிச்சு விட்டாங்க. அந்த மாதிரியான நிலைமை. ராஜா அவர்கள் 2021 தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அம்மாவை பற்றி பேசியிருந்தால் அதிமுகவிற்கு வெற்றி கிடைத்தது, திமுகவிற்கு சில இடங்களில் தோல்வி கிடைத்தார்கள். அதே மாதிரி இப்பொழுது 2026 இந்த ஜெயபாலன் பேசியது மு கருணாநிதியுடைய மகன் மு.க. ஸ்டாலின் இதை அடக்கவில்லை என்றால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தான் பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு எச்சரிக்கை விடுகிறது. வேண்டுமென்றே செய்கிறார்கள் என்றாலும் பல பாஜக ஊழியர்கள், பல பாஜக குடும்பங்களை எல்லாம் குறிவைத்து அடித்து சாகடித்து RSS ஒர்க்கர் எல்லாம் எப்படி கேரளாவிலும் மற்ற மாநிலங்களிலும் எல்லாம் ஒரு கொலை முயற்சி நடக்கிறதோ அதே மாதிரி தமிழகத்தில் ஆரம்பித்து இருக்கிறார்கள். அதை ஆளுநர் கவனித்துக் கொண்டுத்தான் இருக்கிறார். இன்று ஆளுநர் பிரதமரிடம் அதை பற்றி பேசி இருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். எது இருப்பினும் இன்று மாலைக்குள் ஜெயபாலனை கட்சியிலிருந்து நீக்காவிட்டால் மு.க. ஸ்டாலினுக்கு அது ஒரு பெரிய தர்ம சங்கடமாக போய் முடியும் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு பத்தி பேசினா விட்டுருவாங்களா சார் தமிழ்நாடு போலீஸ்? விடக்கூடாது, கண்டிப்பா விடக்கூடாது.
எதுக்கு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் பத்தி பேசணும்? காரணம் என்ன என்று கேட்டால், அவர் ஒரு முதலமைச்சர், பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதே மாதிரி பிரதமர் 65 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஒரு சவால் விடுகிறார் ஒரு மாவட்ட செயலாளர் என்றால், அவருக்கு என்ன என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவினர் மனதில்? இது ஒரு பெரிய தர்ம சங்கடமாக போய் இது எந்த பேக்ரவுண்ட்ல பாருங்க சிவகுமார். இன்னைக்கு வரைக்கும் குறைஞ்சது ஒரு 40 நாள் 50 நாள் ஆச்சுங்க. பிரதிதினம் ரஜினிகாந்திற்கும், கமல்ஹாசனுக்கும், விஜய்க்கும், எடப்பாடி பழனிசாமிக்கும், பல தினமலர், புது தலைமுறை போன்ற தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கக்கூடிய பேக்ரவுண்ட்ல இந்த ஜெயபாலன் பேசியதை பார்த்தால், ஒருவேளை திமுக அரசு ஏன் ஹோக்ஸ் ஸ்காலர்ஸ் பிடிக்கவில்லை? இது இருக்கிறோம் யார் பண்றாங்க? டிஜிட்டல் ட்ரெயில் உங்களால பண்ண முடியலன்னா ஒய் தமிழ்நாடு போலீஸ் இஸ் சைலண்ட்? எல்லாம் கேட்பாங்கல்ல. கண்டிப்பா பொதுமக்கள் கண்டிப்பாக ஒரு கரூர் விஷயத்துக்கு உடனே போன சீஃப் மினிஸ்டர் இந்த உடனே அந்த தனபாலனை சஸ்பெண்ட் பண்ணாத இருந்தாங்கன்னா இது ஒரு பெரிய குழப்பமாகித்தான் விடும். இது பற்றி அண்ணாமலை அவர்களும் நயினா நாகேந்திரன் அவர்களும் ஏன் எடப்பாடி பழனிசாமியுமே ஓரிரு நாட்களில் கண்டிப்பாக கவர்னரிடம் கம்ப்ளைண்ட் செய்ய இருக்கிறார்கள். தேர்தல் சமயத்தில் இது மாதிரியான ஒரு உளறலை திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா இதை வந்து அவங்க கவனிப்பாங்கங்கிற இதுல எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஸோ இப்போ அடுத்த கேள்வியா நான் கேட்க விரும்புறது திரு அண்ணாமலையை பத்தி. அவரும் வந்து இன்னைக்கு பிரதம மந்திரியை வந்து ஏர்போர்ட்ல வந்து மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்ப இருக்கிற ஒரு பாவனையில பார்த்தோம்னா அண்ணாமலைக்கு வந்து பிரதமர் ஏதோ ஒரு நல்ல தகவல் சொல்ற மாதிரி ஒரு தோரணை இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? சரி, கண்டிப்பாக அண்ணாமலைக்கு என்பது தமிழகத்தில் ஒரு புதிய முயற்சிகளை செய்தவர். அவருக்கு உயர் பதவி கிடைக்க இருக்கிறது. மத்திய பாஜகவினுடைய புது தலைமை கிடைத்த பிறகு பூபேந்திர யாதவ் அவர்கள் தான் ஃப்ரண்ட் ரன்னரா இருக்காரு, நட்டாவினுக்கு சக்சஸரா. அவர் வந்துட்டாருன்னா நிச்சயம் அவரை வந்து ஜெனரல் செக்ரட்டரி ஆக்கி விட்டுறாங்க, இல்ல இம்பார்ட்டன்ட் பொசிஷன் கொடுப்பாங்க அண்ணாமலைக்கு. அண்ணாமலைக்கு நல்ல பெயர் இருக்குது. இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து முதுகுல அப்படி தட்டி கொடுக்க மாட்டாரு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் கொஞ்சம் சைலண்டா இருக்கணுங்க கொஞ்ச நாளைக்கு. அண்ணாமலைக்கு ஒரு பொறுத்தால் பூமி ஆழ்வார். பாருங்க, பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், ராதா எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பிஜேபிக்காக. அண்ணாமலை எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. கொஞ்சம் சைலண்டா இருந்தாலும் சிபி ராதாகிருஷ்ணன் மாதிரி உயர் பதவி கிடைக்கும் பாருங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் பயிற்சி கொண்டு சிபி ராதாகிருஷ்ணன் பேசுறாரு பிரைம் மினிஸ்டர். அப்படின்னா பாத்துங்க எவ்வளவு மனசுல அவருக்கு இருக்குன்னு ஒத்துமை. ஸோ we have to wait and watch. கண்டிப்பா. ஸோ இப்போ பீகார் தேர்தலில் வச்சு வந்து தமிழகத்துல இது மாதிரி ஒரு மாற்றம் நடக்கும்னு அவர் சூழ்நிலை விதித்தார். அது நீங்க முதல்ல ஆரம்பிச்சீங்க. இப்ப அந்த வகையில பார்த்தானா இப்ப என்டிஏ எந்த மாதிரி வியூகம் அமைக்க வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு? பீகார் தேர்தல் எந்த விதத்துல நம்ம தமிழக தேர்தலை அடுத்த கட்டத்துல பாதிக்கப்படும்? ஜங்கல்ராஜ் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் சூரலையாக செய்வார்கள் பாஜகவினர். குடும்ப ஆட்சி என்று அதைத்தான் விஜயம் சொல்லுகிறார், அதைத்தான் மற்ற கட்சியின் சீமானும் சொல்லுகிறார். அந்த ரூபத்தில் ஒரு பொது எதிரியாக திமுகவை வைத்து அனைத்து கட்சிகளும் ஒன்றானால் கண்டிப்பாக திமுக வந்து 25-30 சீட் கூட வராதுங்க. அப்படி தோத்து போடுங்க. அந்த ஒரு கட்டமைப்பை நரேந்திர மோடியும் சரி, அமித்ஷாவும் சரி, ஜேபி நட்டாவும் சரி, எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு முழு அதிகாரம் கொடுத்து விட்டார்கள். தாங்கள் எந்த சூழ்நிலைக்கு எடுத்தாலும் பாஜக அதை ஒப்புக்கொள்ளும் என்று. லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச் சிவகுமார். ஓகே. ஸோ இப்போ திருப்பி நம்ம பீகார் மாநிலத்துக்கு போனோம்னா அங்க வந்து எந்த மாதிரி அமைச்சரவை அமைய வாய்ப்பு இருக்கு சார்? இப்ப வந்து அங்க தலைவரா திரு நிதிஷ்குமார் 6 எம்எல்ஏக்கு ஒரு மந்திரின்னு சொல்லியிருக்கா. நம்ம வந்து பீகாரை விட தமிழகத்திற்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும். காரணம், தமிழ் நேயர்கள் பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் வந்து விட்டார் என்றால் தமிழகத்திற்கு அதற்கு ஒரு மரியாதை கிடைக்கும். நிட்டிகிரிட்டிலாம் ஒர்க் அவுட் பண்ணின்னு இருக்காங்க. சிராக் பாஸ்வானுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியும் 6 எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு மந்திரின்னு சொல்லியிருக்காங்க. லெட் அஸ் see எப்படி ஒரு சிச்சுவேஷன் வளர்றதுன்னு தெரியல. நிதிஷ்குமாருக்கு உதவியாக பல முக்கியத்துவம் இருக்கிறார்கள். சஞ்சய் ஜா என்பவர் தான் மிக முக்கியம். அந்த சஞ்சய் ஜா நிறைவேற்றக்கூடியதெல்லாம் பாஜக ஒற்றுக்கொள்கிறது. சஞ்சய் ஜா வந்து நிதிஷ்குமாருக்கு வலதுகரம் இடதுகரம் என்றெல்லாம் சொல்லலாம். அவர் தான் நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காரு. தமிழக மக்களுக்கு சிவா தொலைக்காட்சி மூலமாக சொல்ல வேண்டியது என்ன என்று கேட்டால், நிதிஷ்குமார் பதவி ஏற்பதை தவிர தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு தாகம், செய்தி தாகம் என்ன என்று கேட்டால், ரோகிணி ஆச்சாரியா என்று சொல்லக்கூடிய லாலு பிரசாத் யாதவுடைய மகள்
அவளை தேஜஸ்வி யாதவ் செருப்பால் அடிச்சிருக்காரு, வெளில அடிச்சிட்டாரு. அது மாதிரியான சூழ்நிலைகள் தமிழகத்தில் எப்பொழுது வரும், ஏது வரும், முதல் குடும்பத்தில் என்பதைத்தான் தமிழர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிவா, ஓகே சார். ஸோ இப்போ பாஜகவோட கேள்வி ஒன்று கேட்க விரும்புகிறேன். ஸோ தேசிய தலைவர் பற்றி உங்களுக்கு அப்டேட் ஏதாவது இருக்கா சார்? பாஜகவோட அடுத்த தேசிய தலைவர் பூபேந்திர யாதவ் வருவதாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் டெல்லியில். அதற்கு ஒரு மாபெரும் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீர்களே ஆனால் கூடிய விரைவில் பாஜகவினுடைய மத்திய தலைமை கூடி தேர்தல் கமிஷனுக்கான அட்டவணை வெடித்து விடுவார்கள். அதற்கு முன்னதாக உத்தரப்பிரதேசத்தில் முக்கியமாக பாஜகவுடைய ஸ்டேட் பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணி ஆகணும். அது முடிஞ்சாதான் நேஷனல் பிரசிடென்ட்டுக்கு வரப்போறோம். அது இந்த மாசம் கடைசியில் வச்சுட்டாங்கன்னா டிசம்பர் 10 தேதி வாக்கில் எல்லாம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். சிவா, ஓகே சார். இப்போ நம்ம அண்டை நாடை பற்றி ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நேற்றுக்கு வந்து பங்களாதேஷோடைய முன்னாள் அதிபர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை கொடுத்து அங்கே வந்து நிறைவேற்றியிருக்காங்க. அது சம்பந்தமா அவங்களுக்கு தெரியும் இந்தியாவில் தான் அவங்க வந்து அடைக்கலம் எடுத்திருக்காங்கன்ட்டு. இன்டர்போல் மூலமா ஷேக் ஹசீனாவை வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறதா இன்னைக்கு தகவல் வந்திருக்கு. அது என்ன நடக்கும் சார்? அது அடுத்த கட்டமா என்ன ஆகும் சார்? இந்தியாவிற்கும் பங்களாதேஷுக்கும் சில கூட்டு ஒப்பந்தம் இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இந்தியாவிலிருந்து ஷேக் ஹசீனாவை அயல் நாட்டுக்கு எடுத்துக்கொண்டு போனாலும் போகல முடியும். அடுத்த வருடம் தேர்தல் நடக்கும். பங்களாதேஷுக்குள்ள பல குழப்பங்கள் இருக்கிறது. முகமது யூனுஸுக்கு மீது ஊழல் குற்றச்சாட்டு அதிகம். அங்கே வந்து அவாமி லீக் வந்து பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஆன்டி முகமது யூனுஸ் மாதிரி. அங்க இந்த ஜார்ஜ் சோரேஸுடைய டீப் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா கொஞ்சம் வீக்கன் ஆயிட்டு வருது. அமெரிக்கா கூட சொல்றாங்க இந்த இந்தியா அமெரிக்கா டீல் வந்துட்டு அப்புறம் பங்களாதேஷோட ஒத்துமைக்கு பார்க்கணும், மீண்டும் இந்த இந்த மரண தண்டனை ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு ஷேக் ஹசீனா தலைமையில் மீண்டும் தேர்தல் நடக்கும் என்று தான் நினைக்கிறார்கள். இந்தியா அதற்கான ஒருங்கிணைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும். கண்டிப்பாக வேறு இடங்களுக்கு ஷேக் ஹசீனாவை மாற்ற எண்ணுகிறது மத்திய அரசாங்கம். இந்தியாவிலேருந்து நீங்க போயிடுங்கம்மா, வேற எங்கேயான பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு புத்திமதி வருங்க, இல்லைன்னா வராதுங்க. ஓகே சார். இப்போ வந்து திமுக சம்பந்தமா நான் ஒரே ஒரு கடைசி கேள்வியா நம்மள்ட்ட கேட்க விரும்புறேன். ஏடிஎம்கே என்னதான் வந்து முயற்சி பண்ணாலும் இப்ப கூட இன்னும் ஒரு அமைச்சர், அதாவது கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் வந்து டிஎம்கேயோட பேச்சுவார்த்தையில இருக்கிறதாகவும் ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேக்கு போய் ஐக்கியமாக போறதாகவும் வந்து ஒரு ஒரு தகவல் பரவ ஆரம்பிக்குது. இன்னும் கூட இந்த ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேக்கு போறது நிக்கலையா? அது ஒண்ணும் இருக்காது. ஏன்னா அது எடப்பாடி பழனிசாமி வீக்கெண்ட் பண்ணவங்க தான் மு.க. ஸ்டாலினுடைய எண்ணம். அந்த மாதிரி அந்த எக்ஸ் மினிஸ்டர் போனார்னு வச்சுங்க, அவருக்குத்தான் கடினமாக இருக்கும். எது இருந்தாலும் அன்வர் பாஷா மற்ற தலைவர்கள்லாம் போயிருக்காங்க. நம்ம மனோஜ் பாண்டியன், மைத்ரே என்ன பண்ண போறாங்க அவங்க போய்? எங்க ஆக மொத்தம் திமுக வீக்கனார் தான் சிவகுமார். எதற்காக மற்ற பேர்லாம் எடுத்துக்கிறாங்க? கரெக்ட். சரியான கேள்வி. உங்களுக்கு வீக்கனார் தான் எடுக்கிறாங்க. இன்னொன்னு சொல்றேன், ஒரு சின்ன விஷயம் சார். இப்ப பாத்தீங்கன்னா 234 சீட்டு நம்ம இருக்குதுங்க தமிழ்நாடு சட்டசபைக்கு. 2021 திமுக 173 போட்டியிட்டது, காங்கிரஸ் 25, விசிகே 6, எம்டிஎம்கே 6, சிபிஐ 6, சிபிஎம் 6, ஐஎம்எல்யூஎல் 3, எம்டிஎம்கே, அதை தவிர இந்த கேடிஎம்கே அதெல்லாம் பார்த்து சின்ன சின்ன கட்சிகளா கொடுத்துருக்காரு. இப்ப பாருங்க, ஒன்னு சொல்றேன், 173 சீட்டுக்கு மு.க. ஸ்டாலின் முயன்றாரே. ஆனால் நாங்க சொல்ற மாதிரி ஏடிஎம்கேல இருந்து வர்றாங்க. இப்போ அன்வர் பாஷா போயிருக்காரு, மைத்ரேன் மைனாப்பூர் கிடைக்க போகுதுன்னு சொல்றாங்க சீட்டு, அவர் பிராமணரா இருக்கிறதுனால. திமுக ஒரு பிராமண விரோதி இல்லை என்பதை காமிக்க பாக்குறாங்க. அதுக்கு மைத்ரேனுக்கு அந்த அளவு தருவாங்களா தரமாட்டாளா தெரியாது. மனோஜ் பாண்டியனுக்கு எங்க தருவாங்க? மனோஜ் பாண்டியன் ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவர். அங்க இருக்கக்கூடிய திமுக என்ன பண்ணுவான்? யாரு தோக்கடிச்சாரோ அவர், அந்த திமுக வெளில போயிடுவான்னு அவன் ஏடிஎம்கே பண்ணான்னு என்ன பண்றது? ஆக மொத்தம் 173 சீட்டுகளை 2026 திமுக போட்டி இடாது என்று தான் நான் சொல்லுகிறேன். இந்த வாட்டி அவன் 150 தான் போட்டியிட போறாங்க. கட்சி நிறைய ஆயிடுச்சு. காங்கிரஸ் கூட நிறைய கொடுப்பாங்களா சார்? இப்ப வந்து காங்கிரஸ்க்கு ஒரு மவுஸ் ஜாஸ்தி ஆயிட்டு வருது. அவங்க விஜய் கூட போயிடுவாங்களோ அப்படின்ட்டு மவுஸ் குறையும். காங்கிரஸ்க்கு 5 தான் கொடுப்பாரு. ஓகே, 25 ஆரம்பிப்பாங்க, 10 போயிடுவாங்க. கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்காரு காங்கிரஸுக்கு வந்து சீட்டு குறைப்பாங்கன்னு. ஆனால் 173 150 அவர் குறைஞ்சாரு. ஆனால் ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், டிடிவி தினகரன், மீதி பேருக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக தன்னுடைய சீட்டை குறைச்சிப்பார். அது நடுவுல
திமுகவுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளிலும் மு.க. ஸ்டாலின் கட்சியை உடைச்சிருக்காருங்க. மல்லை சத்யாவை விட்டு பேச வச்சிருக்காரு. வைகோக்கு 250 கோடி ரூபாய் இருக்குன்னு ஆமா, செங்கல்பட்டுல. ஆமா. அத பத்தி கேள்வி கேட்க என்னதுங்க நினைச்சேன். அது? அது என்னதுங்க அது? வைகோ முதுகுல குத்துறாங்களா சார் திமுக? அப்ப வைகோ எனக்கு ஆப்த நண்பர். அவர் அது மாதிரிலாம் ஃப்ராட் பண்ண மாட்டார். அவர் சொல்ற ஜவகாலத்துல வழி கட்டின பொய்ங்கிறது கரெக்ட் அது. மல்லை சத்யா கட்சி ஆரம்பிச்சுன்னா அவன் திருப்பியும் டிஎம்கே சேர்ந்தானே அவனுக்கு 2 சீட் கொடுப்பாங்களா? அப்ப எங்க இருக்குங்க உங்க திமுக? எதுக்குங்க பேராசைப்படுறீங்க? பேராசைப்பட்டா பெருநஷ்டம் சீனிவாசன். சாரி, இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்தா மு.க. ஸ்டாலினுக்கு என்ன இருக்குது சிவா? போக போக தெரியுங்க சிவா. ஸோ தேர்ஃபோர் இப்ப 173 இவன் கட் பண்ணிட்டான்னா ஏடிஎம்க்கு அதே 173 கட் பண்ணணும். அவங்க சரி சமமா தான் இருப்பாங்க. அது மீதி இருக்கும் கஷ்டமாகும். லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். மிக்க நன்றி சார். நேயர்களே, எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒருமுறை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க பார்வையாளர்களை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க. நன்றி சார். நன்றி.